40 ஆண்டுகளாக செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சது. அப்படித்தான் நம்ம ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்கா பைனல் சென்றிருக்கிறது. அந்த வீடியோ பத்தி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப் வந்தாலே லக் இல்லாத ஒரு டீமாக நமக்கு பார்க்கப்படுகிறது. கிரிக்கெட்டிலே அப்படித்தான் பேசப்படுகிறது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப்ல மட்டும்தான் அப்படி சொதப்பும். மற்றபடி ஒன்டே டெஸ்ட் இப்படி பல ஒன்டே டூர்னமெண்ட் மேட்சுகள் அத்தனையுமே சவுத் ஆப்பிரிக்கா தன்னை சாதிச்சு வெளியே கொண்டு வரும். ஆனா இந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல வந்தாலே போதும், சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலை விட்டு தாண்டார். அந்த அளவுக்கு ஒரு அன்லக்கியான ஒரு மேட்ச் டீமாக சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு கருதப்பட்டது. ஆனா இன்னைக்கு நடந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானை 56 ரன்னுல ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்களை எந்திர்க்க முடியாத அளவுக்கு அவுட் ஆக்கி மிகப்பெரிய ஒரு சேசிங்கான ஒரு பவுலிங்கை கொடுத்து ஆப்கானிஸ்தானை மடக்கியது. ஆப்கானிஸ்தானுடைய கொஞ்சம் நல்ல ஒரு செமிஃபைனல் ஆட்டம், இப்படி பல விசித்திரமான ஒரு கொள்கையோட ஆப்கானிஸ்தான் அணிகள் அப்படியே சரிச்சிட்டாங்க, சாத்துட்டாங்க. அப்படித்தான் நமக்கு சொல்லணும். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல் ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுகிறது. செமிஃபைனல்ல வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த நாடு இத்தனை 20 நாடுகள்ல 4 நாடுகள்ல ஒரு நாடுன்னு சொன்னா ஆப்கானிஸ்தானு அது பெரிய ஒரு சாதனையாக அப்படி கருதப்பட்ட நாட்டுல நமக்கு இப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரத்தை ஆப்கானிஸ்தான் மீண்டும் அதை தக்க வைக்க கொஞ்சம் திணறியதான் சொல்லணும். ஆனா எவ்வளவு விஷயங்களை ஆப்கானிஸ்தான் பண்ணிருக்கி, ஆனா இதுல ஆப்கானிஸ்தான ஒண்ணு பண்ண முடியாத என்ற இயக்கத்துல ஆப்கானிஸ்தான் திரும்பி நாட்டுக்கு செல்லாது. அப்படித்தான் ஆப்கானிஸ்தானுடைய விளையாட்டு அமைஞ்சாங்க. இந்த ரன்னை இத்தனைக்கும் ஆப்கானிஸ்தான் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆப்கானிஸ்தானை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் அமைஞ்சது. ஆஸ்திரேலியாவை அப்படித்தான் வீழ்த்தினாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான்ல ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆனா ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் தரவரிசை அதோட முடிந்து விடுகிறது. இதுதான் ஆப்கானிஸ்தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இதை பயன்படுத்தி கொண்டு சவுத் ஆப்பிரிக்கா 9 ஓவர்கள்ல 60 ரன்களை அடித்து இந்த நிசாரமாக ஆப்கானிஸ்தானை அடித்து பைனலுக்கு சென்றார்கள். இது இன்னைக்கு கைலட்டான சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டும் வெற்றியுமாக இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா என்ன ஒரு காலம் இல்லாத 40 வருட சாதனை, 30 வருடமாக எதுவும் பண்ணாத சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு பைனலுக்கு போயிருக்கிறனா, நிச்சயம் பைனலு நமக்கு நல்ல ஒரு பைனலாக தான் இருக்குமே தவிர ஒரு திட்டம் இருக்கும் என்று தான் நான் சொல்றேன். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.